இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் நேற்று இரவுலேருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்குமே இவர்களோட கூட்டணி அவரோட கூட்டணி ஏகப்பட்ட தியரிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஐ சிபிஎம் 2 பேருமே 2 கிட்டத்தட்ட ஒரு 6 சீட், காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. 6, 5, 11 சீட்டு யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா விஜய்க்கு தேவையான 108 இடங்கள்லாம் இன்னொரு 118 தான் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 107ஓடு சேர்த்து இன்னொரு 11 இடம் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அங்கேருந்து விஜய் எடுக்க போகிறாரா அல்லது நேரடியாக அதிமுகவுடைய கூட்டணியில் எடுக்க போகிறாரா? ஏன்னா பாமக தயாராக இருக்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வாங்கின ஒரு 5 சீட்டு நாங்கள் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற அளவுக்கு மனநிலை இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் தெரிகிறது. அதே போல் பிரேமலதா விஜயகாந்தும் வந்து வெளிப்படையாகவே இவ்வளோ காலமாக பார்த்த பார்வையை தாண்டி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் கடந்த மதுரை மாநாட்டில் முதல் மாநாட்டிலே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களை நம்பி அதாவது நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும் இல்லையாங்கிற மாதிரிலாம் விஜய் அவர்கள் பேசினாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வரக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கனவோடு வருவாங்க. அந்த கனவை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குதா, வரக்கூடியவங்களுக்கு இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, தாவேக்கா அவங்கள கன்சிடர் பண்ணுமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தாவேக்காவுக்கு 118 இடங்கள் தேவை, 107 இருக்குது, மீதி ஒரு 11 இடம் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால் ஆட்சி அமைக்க முடியுங்கிற பட்சத்தில் வர எல்லாரையுமே அவங்க சேர்த்துப்பாங்களா அல்லது க்ரைட்டீரியா அடிப்படையில் இல்லை இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இவங்க இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வச்சு சேர்ப்பாங்கன்ற டிபேட்லாம் ஒரு பக்கம் காரசாரமாக நடந்து கொண்டு இருக்கிறது.